ஹலோ ஆல். இன்னைக்கு வந்து ஜியோகிராஃபி சீரீஸ்ல வந்து நம்ம பார்க்க போறது வந்து பிரிசிபிடேஷன் பத்தி. ஸோ உங்களுக்கு கிளைமேட்டோட எலமெண்ட்ஸ்ல வந்து நம்ம 3 எலமெண்ட் இருக்கு அப்படின்னு லாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம். அதில வந்து டெம்பரேச்சர் பத்தி தான் போன வீடியோல பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பிரிசிபிடேஷன் பத்தி பார்க்க போறோம். பட் பிரிசிபிடேஷன் பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து பிரிசிபிடேஷனோட மெயின் சோர்ஸ் வந்து கிளவுட்ஸ். ஸோ அந்த கிளவுட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோலயும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிசிபிடேஷனோட டைப்ஸ் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உள்ள போலாம். அண்ட் தென் நாங்க வந்து ஜனவரி மாசத்துலருந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றத வந்து லான்ச் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, கீழ டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் தரேன். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க அங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணி எங்ககிட்ட பிரைவேட்டாவும் கேட்டுக்கலாம். ஸோ கிளவுட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸோ கிளவுட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில முதல் ப்ராசஸ் வந்து ஏர் வந்து ரைஸ் ஆகுறது. ஸோ இங்க நான் இமேஜ்ல காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏர் வந்து எப்படி ரைஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து இன்சோலேஷன் நடக்குது. அதாவது சன்னோட ஹீட் எனர்ஜி அப்படின்றது வந்துட்டு நம்மளோட எர்த்தோட அட்மாஸ்பியர்ல படுது. அப்படி படும்போது, அந்த ஹீட் எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா, அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏர வந்து ஹீட் பண்ணும். இப்போ ஹீட்டான ஏர் பார்த்தீங்க அப்படின்னா, டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க கோல்டு ஏர் குடுத்துருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா, கிட்ட கிட்டே இருக்குது அது ஏரோட மாலிக்யூல்ஸ் அப்படின்றது. பட் ஹாட் ஏர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, தள்ளி தள்ளி இருக்கும். அப்ப தள்ளி தள்ளி இருக்கும்போது, ஹாட்டான ஏர் அப்படின்றது வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். நார்மலா நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். லைட்டான ஏர் அப்படின்றது மிதக்கும். ஸோ லைட்டா இருக்கக்கூடிய பொருள் எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னா மிதக்கும். அப்போ ஏர் வந்து அட்மாஸ்பியர்ல மிதக்க போகுது ஹாட்டான ஏர். ஸோ இந்த ஹாட்டான ஏர் என்ன ஆகும் அப்படின்னா மேலே ரைஸ் ஆகும். ஸோ ஏர் மேலே ரைஸ் ஆக மேலே அட்மாஸ்பியர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கூலாக இருக்கும். ஸோ அட்மாஸ்பியரோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது அதை பற்றி பார்த்துருந்தோம். அட்மாஸ்பியர் வந்து கூலாக இருக்கும். ஸோ கூலாக இருக்குது அப்படின்றப்போ மேலே போகக்கூடிய ஏர் அப்படின்றது வந்து கூல் ஆகிடும். ஸோ ரைஸ் ஆகிற ஏரில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வேப்பரும் இருக்கும். ஸோ வாட்டர் வேப்பர் என்ன ஆகும் அப்படின்னா கண்டென்ஸ் ஆகும். ஸோ எல்லா வாட்டர் வேப்பரும் வந்து கண்டென்ஸ் ஆகாது. பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் வந்து வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வாட்டரை ஹோல்ட் பண்ணுற அளவு தாண்டிருச்சு. அதுக்கு மேலே எக்ஸஸாக வந்துட்டு வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி மேலே வந்துருச்சு அப்படின்ற சிச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா டியூஸாவது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டியூ அப்படின்றது வந்துட்டு எப்போ ஃபார்ம் ஆகும்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆகும்போது டியூ அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகிடும். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்னன்னு தெரியலனா அதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டில். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு இதை அகைன் பாருங்கள். ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்றது வந்து 100% ரீச் ஆனதுக்கப்புறம் டியூ ஃபார்ம் ஆகும். இந்த டியூ எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா வாட்டரை இதுக்கு மேலே என்னால் ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு காற்று வந்து விட்டுடுச்சு அப்படின்றப்போ வந்து எக்ஸஸாக இருக்க வாட்டர்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தூசி மேலெலாம் போயிட்டு ஒரு பனித்துளி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடும். இந்த பனித்துளி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன மைன்யூட் ட்ராப்லெட்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 0.001 சென்டிமீட்டருக்கு தான் இது இருக்கும். ஸோ இந்த ட்ராப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே மிதக்க ஆரம்பிக்கும். ஸோ மேலே மிதக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மேலே டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இந்த ட்ராப்லெட்ஸ்லாம் வந்து கண்டென்ஸ் ஆகும். கண்டென்ஸ் ஆகி தான் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த க்ளவுட்ஸோட ஷேப்பு, ஃபார்மு, ஹைட்டு, மூமெண்ட் இது எல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது, ஸ்கை எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு சொல்கிறது. இப்போ க்ளவுட்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது எக்ஸஸாக இருக்க வாட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆயிடுச்சு. க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா க்ளவுடும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் வந்துட்டு அதால் ஹோல்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்க பாண்ட் பிரேக் ஆகி வாட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரிசிபிடேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை தான் நம்ம ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரிசிபிடேஷன்லேயே நிறைய டைப் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அந்த டைப்ஸ் பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து க்ளவுட்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு இமேஜ் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா? இது வந்து மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கையோட கண்டிஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சார்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சார்ட் தான் இது. இந்த சிம்பிள் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஸ்கை வந்து கிளியராக இருக்கா, இல்லை ஹாஃப் வந்து க்ளவுட் ஃபார்ம் ஆகிருக்கா, இல்லை ஃபுல்லி வந்து க்ளவுடாக கவர் ஆகிருக்கா அப்படின்றத வந்து சொல்கிறதுக்காக தான். ஜஸ்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். அடுத்தது ஐசோநெஃப். ஐசோநெஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ அளவுக்கு வந்து க்ளவுடினஸ் இருக்கோ, அதாவது க்ளவுட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மேப் மாதிரி ட்ரா பண்ணுவாங்க. அந்த மேப்பில் ட்ரா பண்ணுற அந்த லைன்ஸை தான் என்னென்னு சொல்லுவோம்னா ஐசோநெஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து
க்ளவுட்ஸோட கிளாசிஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ க்ளவுட்ஸ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வெரைட்டியா பிரிக்கிறாங்க. ஸோ அதில எக்கச்சக்கமான க்ளவுட்ஸ் இருக்கு. ஸோ மேஜரா வந்து ஒரு 4 டைப்ல பிரிக்கலாம். ஒண்ணு வந்து ஹை க்ளவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து மீடியம் க்ளவுட்ஸு, லோ க்ளவுட்ஸு, அப்புறம் க்ளவுட்ஸ் வித் கிரேட் வெர்டிகல் எக்ஸ்டென்ட். வெர்டிகல் எக்ஸ்டென்ட் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாரி 4 டைப்பா பிரிப்பாங்க. ஸோ இந்த 4 டைப் பத்தி மட்டும் தான் இப்ப பார்க்க போறோம். இதில முதல் வந்து ஹை க்ளவுட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஹை க்ளவுட்ஸ் அப்படின்றப்போ, ஹையர் ரீஜியன்ல இருக்கக்கூடிய க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 8000லேருந்து 12,000 மீட்டர்ல தான் வந்து இந்த க்ளவுட்ஸ நம்மளால பார்க்க முடியும். இது வந்து காமன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சிர்ரஸ். ஸோ சிர்ரஸ் அப்படின்றதுனாலே ஹை க்ளவுட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ சிர்ரஸ்ல வந்து 3 டைப் இருக்கு. ஸோ இந்த க்ளவுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபெதர் மாரி இருக்கும். அதாவது இறகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட கலர் வந்து பியூரா ஒயிட்டா தான் இருக்கும். ஸோ அதில வந்து 3 டைப் தான் நான் இங்க காமிச்சிருக்கேன். சிரஸ், சிரோஸ்ட்ராட்டஸ், சிரோகுமுலஸ். அடுத்தது வந்து மீடியம் க்ளவுட்ஸ். ஸோ மீடியம் க்ளவுட்ஸ் அப்படின்றது வந்து ஹை க்ளவுட்ஸுக்கு கீழ, லோ க்ளவுட்ஸுக்கு மேல இருக்கும். மீடியம் க்ளவுட்ஸ் அப்படின்றது 2000லேருந்து 7000 மீட்டருக்கு கிட்ட அந்த ஏரியால தான் பார்த்தீங்க அப்படின்னா, மீடியம் க்ளவுட்ஸ பார்க்க முடியும். இத வந்து ஆல்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில வந்து 2 டைப் இருக்கு. ஆல்டோ கியூமுலஸ், ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ். ஆல்டோ கியூமுலஸ் பார்த்தீங்க அப்படின்னா, காட்டன் வூல் மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு மேல தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாரி காட்டன் வூல் மாரி இருக்கும். இதோட வெதர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, வெதர் வந்து மோசமா இருக்காது. ரொம்ப நல்ல வெதர் இருக்கும். இந்த க்ளவுட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா. இது ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ். இது வந்து ரொம்ப டென்சியரான க்ளவுட்ஸு. கிரேயிஷ் கலர்ல இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்தது வந்து லோ க்ளவுட்ஸ். இந்த லோ க்ளவுட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்குறதுக்கு லேயரா இருக்கும். இத ஷீட்டி க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீட்டா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த லோ க்ளவுட்ஸ் வந்து எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2000 மீட்டருக்கு கீழ தான் வந்து இந்த க்ளவுட்ஸ வந்துட்டு நம்மளால பார்க்க முடியும். இந்த க்ளவுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, கோல்ட் ஏர் மாஸும், வார்ம் ஏர் மாஸும் வந்து மிக்ஸ்சர் ஆகக்கூடிய இந்த இடங்கள்ல தான் வந்துட்டு இந்த மாதிரியான க்ளவுட்ஸ் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகும். இதில வந்து நெறைய வெரைட்டி இருக்கு. ஸோ அதில வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஸ்ட்ராட்டோகுமுலஸ். ஸோ ஸ்ட்ராட்டோகுமுலஸ் அப்படின்றது வந்து பம்பி க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இங்க இமேஜ்ல காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லேயரா இருக்கு பார்த்தீங்களா? அதே மாரி அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டஸ். இந்த க்ளவுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வெரி லோ க்ளவுட். ரொம்ப கீழ வந்து இருக்கும். இது வந்து கிரேயா லைட்டா இருக்கும். அதே நேரத்தில ரொம்ப திக்காவும் இருக்கும். இந்த டைம்ல வந்துட்டு வெதர் வந்து கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். ஏன்னா சில சமயங்கள்ல தூறல் அப்படின்றது வந்து விழலாம். இதோட இது அது மட்டும் இல்லாம, இது வந்து ஏர்கிராஃப்ட்டோட விசிபிலிட்டிய வந்துட்டு ரெட்யூஸ் பண்ணக்கூடிய க்ளவுட்ஸ் தான் இந்த ஸ்ட்ரேட்டஸ் க்ளவுட்ஸ். வந்து நிம்போஸ்ட்ராட்டஸ். இந்த க்ளவுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப டார்க் கலர்ல இருக்கும். நல்லா டார்க்கா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ரெய்னி க்ளவுட் வந்து இந்த க்ளவுட் தான். ஏன்னா வந்துட்டு டார்க்கா இருக்கிறனால இதில வந்து நல்லா வந்து மழை பெய்யும். அதே மாரி கிளியரா லேயர் வந்து இதில நல்லாவே தெரியும். இது வந்து அதிக அளவுல ஸ்னோவ கொண்டு வரும். இல்ல வந்து ஸ்லீட்டு, ரெயின் இந்த மாரி ஏதாவது ஒரு விதத்தில பிரிசிபிடேஷன் அப்படின்றது வந்து கன்ஃபார்மா வந்து நடக்கும் இந்த இந்த க்ளவுட்ஸ்ல. ஸோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெயின்ஃபால் அப்படின்றது வந்துட்டு நிம்போஸ்ட்ராட்டஸ் க்ளவுட்ஸ்ல தான் வந்து அதிகமா நடக்கும். ஸோ அடுத்தது வந்துட்டு க்ளவுட்ஸ் வித் கிரேட் வெர்டிகல் எக்ஸ்டென்ட். வெர்டிகல் எக்ஸ்டென்ட்னா ஹைட் வந்து இந்த க்ளவுடோட ஹைட் வந்து மத்த க்ளவுட்ஸ காட்டிலும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதுக்குன்னு ஒரு டெஃபினட்டான ஹைட் அப்படின்றதே கிடையாது. ஸோ இந்த க்ளவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 விதத்தில பிரிக்கலாம். ஒண்ணு வந்து கியூமுலஸ், இன்னொன்னு வந்து கியூமுலோ நிம்பஸ். இந்த நிம்பஸ் அப்படின்ற வேர்டு வந்துட்டாலே மோஸ்ட்லி வந்து அது ரெயின் க்ளவுடா தான் இருக்கும். ஸோ இதில ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து கியூமுலஸ். இந்த க்ளவுட்ஸ் வந்து எங்க அதிகமா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராபிக்கல் ரீஜியன்ல வந்துட்டு இந்த க்ளவுட்ஸ பார்க்க முடியும். ஸோ இந்த க்ளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா, மேல பார்க்கறதுக்கு நல்லா ரவுண்டடா இருக்கும். ஸோ இந்த க்ளவுட்ல வந்து வெதர் அப்படின்றது ஓரளவுக்கு ஃபேரா தான் இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா ஒயிட்டா இருக்கும். சில சமயங்கள்ல கிரே கலர்ல இருக்கும். கியூமுலோ நிம்பஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா, காலிஃப்ளவர் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேல பார்க்கறதுக்கு அப்படியே காலிஃப்ளவர் மாரியே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, நல்லா பிளாக் இல்லன்னா கிரே கலர்ல இருக்கும். இது வந்து ட்ராபிக்கல்ல ஆஃப்டர்நூன்ஸ்ல நம்மளால பார்க்க முடியும். இதில பார்த்தீங்கன்னா, இந்த கன்வெக்ஷனல் ரெயின் அப்படின்னு வந்து நம்ம நெக்ஸ்ட் ரெயின்ஃபாலோட டைப் பார்ப்போம். ஸோ அதில இந்த கன்வெக்ஷனல் ரெயின் வந்துட்டு இந்த ட்ராபிக்கல் ரீஜியன்ல நடக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த க்ளவுட்ஸ் தான். இந்த க்ளவுட் ஃபார்ம் ஆனா தான் இந்த கன்வெக்ஷனல் ரெயின் அப்படின்றது வந்து இது நடக்கும். இது வந்து தண்டர் க்ளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இடியோட மழை பெய்யும், மின்னல் அடிக்கும். இந்த க்ளவுட்ஸ்ல தான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. உங்களோட நிறைகள், குறைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.